ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான், மனசு தானாகவே அடங்கிட்டோம். ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது. மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள். கண் இருக்குது நிஜம், காது இருக்குது நிஜம், மூக்கு இருக்குது நிஜம், மனம் வாய் இருக்குது நிஜம், உடல் இருக்குது நிஜம். ஆனால் மனம் இருக்குது நிஜமானா இல்லை, மனம்ன்றதே ஒன்று கிடையாது. ஆனால் இருக்குது, அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில். அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது. அப்போது அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும். வெளியே விட்டோம்னா அது பல வழியில் பாழாக போயிடும். அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆரியன் நல்லான்னார். ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க. ஆரியன்னா ஆன்மா, ஆரியன்னா ஒழுக்கமானவன், ஆரியன்னா சுத்தமான பொருள். கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு. அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள் அது. அதனால் ஆரியன் நல்லான். குதிரை 5 உண்டுன்னாரு. மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அது ஒரு திசையில் 5 பயணம் பண்ணுச்சுன்னா ஆன்மாவுக்கு பலன் உண்டு. ஆனால் 5 பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு நஷ்டம் உண்டு. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குதுன்னா மனத்தை வச்சு இயக்குது. மனம் பஞ்சபூதங்களை இயக்குது, ஆன்மாவுக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் மனுஷன் கெட்டு போக வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் சொல்கிறார், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை கட்டி போடுறதுக்கு திறமசாலி எவனும் இல்லைடான்னார். அப்போ என்ன சாமி பண்ணணும்? நல்ல குரு கிட்ட போ, சொல்லப்படி கேளு, அப்போ அடங்கிட்டு வர்றார். அதனால் சொல்கிறான், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்னார். சரியான குரு கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினா அதை சேர்த்து பிடிச்சி நான் நின்றுடண்டா, இல்லைன்னா அதை திசையில் அது ஓடும், வாழ்க்கை சின்ன பண்ணமாக போயிடும் அப்படின்றார். அப்போது நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகிறதால அதெல்லாம் அடங்கிடாது, அது மூடத்தானம். அது குரு சொன்னபடி நடந்தால்தான் அடக்குமே தவிர, நான் இந்த குரு கிட்ட போனங்க, அந்த கோயிலுக்கு போனங்க, எனக்கு எல்லாம் படிப்பீங்க, அது முட்டாள்தானம், அது அடங்கவே அடங்காது. அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும். இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும். மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும். ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். சார் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவில் விவசாய தொழில் அழிஞ்சிக்கின்னு வருது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுமா. அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்ம இப்போ வேறு வேறு இதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாடு இல்லைன்னா நீயே இருக்க மாட்டியே. அப்போ விவசாயம் அவசியம் இல்லையா? ஆனால் இதுக்கு என்ன காரணம்? நலிவடைஞ்சதுக்கு விவசாயம் என்ன காரணம்னா, ஒன்று மழை. மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று படிப்பு. இவன் கோமணம் கட்டினும் போது கழனியில் போய் இறங்கிடுவான், காலையில் ஏறு ஊதுன்னுப்பான். இவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு ஏறு ஊடுவானா? 10 ஏக்கர் வச்சுனா விட எனக்கு வேணா அது வித்துடியான்றான். அதனால விவசாயம் அடிபட்டு போச்சு. காரணம், எல்லாரும் படிச்சுட்டான். படித்ததால் அந்த மாதிரி வேலைங்க செய்ய மாட்டேன்றான். அதனால விவசாயம் அடிபட்டுன்னு போகுது. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த நிலைக்கு வந்துதான் ஆகும். வந்து இல்லை, சோறு இல்லாத தெரியும் நம்ம. அது ஒரு காலம் இருக்குது. ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்பெல்லாம், அது மாதிரி காலத்தில். ஏன் சொல்கிறேன்னா, உலகம்ன்றது வேகமாக போய்கின்னு இருக்குது. உலகம் வேகமாக போய்கின்னா எது வேகமாக போகுது? சூரியன் என்ன காத்தால் எழும்பி 12 மணிக்கு 12 போயிடுது? அது ஒரே மாதிரி போகுது. பூமி ஒரே மாதிரி சுற்றுது. சந்திரன் ஒரே மாதிரி இரவில் வருது. நட்சத்திரம் ஒரே மாதிரி இரவில் தெரியுது. ஆனால் அப்போ எது வேகமாக போகுதுன்னா மனுஷன் வேகமாக போயின்னுக்கிறான். மனுஷன்றவன் தான் உலகம். உலகம்னா மனுஷன், மீதியெல்லாம் கோள்கள் தான். அதனால் இதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஐயா உன்னுடைய நண்பன் நீ பழகிற, ரொம்ப நல்லவன்னு பழகிட்ட, இப்போ பார்த்தா அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான். ஆனால் நீ உண்மையான நண்பனி, அவனை திருத்து.
திருந்திட்டான்னா அவன் கூட இரு, திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனால் அவன் கூட இருந்தா அவனை விட நீ தான் திருடன்றார் திருவள்ளுவர். அது மாதிரி நம்மளால முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லு. எடுத்துக்கலாம் போட்டான், எடுத்துக்கலைன்னா நீ அவனை விட்டு நீ விலகி வந்துடு. அது உனக்கு நல்லது. சரி, சொல்லுமா. சுவாமி, இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரி, ஆன்மீகத்துல இந்த தலைமை பொறுப்புலையோ இல்ல மதத்துல தலைமை பொறுப்புலையோ ஏன் பெண்கள் இருக்க முடியறதில்ல, இல்ல வர விட மாட்டேன்றாங்களா? அதுக்கு உங்களோட கருத்து என்ன? பெண்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. பெண்களுக்கே விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை, ஒன்றே இல்லை. பெரிய தலைமை பொறுப்புக்கு போக வேணாம், பெரிய நாட்டுக்கு இந்திரா காந்தி மாதிரி ஆக வேணாம், சோனியா காந்தி மாதிரி ஆக வேணாம். ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு பெண்கள் வரணும். பக்தியில் எல்லா பெண்களும் தெரியுறாங்க, ஆனால் ஞானத்தில் பெண்கள் வரமாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன்றாங்க? என்ன காரணம்? வந்தா என்ன? பெண்களும் வரணும் இல்லையா, அதில் அடையணும் இல்லையா? ஆனால் ஏன் வரமாட்டுறாங்க? எனக்கு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, கணவங்கிறாரு, சொந்தக்கார இருக்கிறாரு, வீட்டில் கஷ்டம், பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட பெண்களில் அதையும் தாண்டி வந்தாங்க காரைக்கால் அம்மையார், ஔவையார், சாரதா தேவி, இப்படியும் வந்தாங்க இல்லையா? ரொம்ப சிலர் உலகத்தில் பெண்களும் வந்துக்கிறாங்க. ஆனால் எல்லா பெண்களாலையும் வர முடியல. அதே மாதிரி தலைவராகவும் ஜெயலலிதா வந்தது இல்லையா, இந்திரா காந்தி வந்தது, சோனியா காந்தி வந்தது, எல்லா பெண்களாலையும் வர முடியல. இதுக்கு பெண்களே காரணம், அவங்க மனமே காரணம். அது சுவாமி, மனிதர்களாகிய நாம் இறைவனை ஏன் புறத்தில் தேடுகின்றோம்? அறியாமை. மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா, தனக்குள்ள என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம். இது இயல்பாக ஆகிப்போச்சு. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறியறதே கிடையாது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான். மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான்? அதனால் அவன் வெளியே தான் தேடுவான், புறத்தில் தான் தேடுவான், அகத்தில் தேட மாட்டான். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன? புறத்தில் இறைவனே இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, இறைவன் உன்னை விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டே அப்படின்றோம். அப்போது அகத்தில் தேடுறது தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், ஒரு உபதேசம் வாங்குறான், அவன் மனசு கொஞ்சம் மாறினவுடனே மறுமாசத்துலேருந்து வர்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்போ அவர் கூட கேட்டார், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது. அவர் அறியாமையில் பேசுகிறாரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஆதங்கம், குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம். ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது. பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் ஒன்றுத்துக்கு உதவாத அவன் கடவுளை மட்டும்தான் தேடி நிற்பான், உலக விஷயத்தை தேட மாட்டான். அப்போ எந்த பெற்றவங்க இதில் விடுவாங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும். நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான்? முன்ன பேர் போகிற ஏறு சரியாக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியாக போகும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான்? நம்ம சரியாக இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும், நம்ம வாரிசுகள் சரியாக வரும். நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும். அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும், நல்ல விஷயத்தையே பேசணும், நல்ல இடத்துக்கே போகணும், நல்லவங்க கிட்டவே பழகணும். அப்படி பழகும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்மளே 4 கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போயிடும். இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும். ஆசைன்ற பேரில், பாசம்ன்ற பேரில் குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைங்க கெடாது. பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்கக்கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வகையை நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்களை சீராக வளர்க்கணும், நல்ல பாதையில் வளர்க்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும். அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடுரோட்டில் விட்டுவிடும் நம்மளை. இன்றைக்கி அதனால தான் அனாத ஆசிரமங்க அதிகமாகி போச்சு. காரணம் அந்த குழந்தைங்கக்கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க பெற்றவங்க. அந்த பாசத்தை வளர்த்தீங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும்,
உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். சொல்லுங்கள் சாமி. சுவாமி, மனத்தை நாம் எப்படி உள்முகமாக திருப்ப முடியும்? புலன்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம், வாய் பேசிக்கினே இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, காது கேட்டுக்கினே இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க, கண்ணு பார்த்துக்கினே இருக்குது. ஒருத்தர் ஏதோ செய்தாங்க, வாசனை மூக்கு மோர்ந்துக்கினே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனித்தனியான பொருளாக இருக்குது. அதனால் அது வேலையை அது செய்துங்க. இந்த 5 புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா ஒரு குரு வேணும். குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டுக்கின்னு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போகாது. அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும். அப்படி செய்யும்போது மனம் உள்முகமாக போகும், வெளிமுகமாக இருக்காது. உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும், பல விதத்தில் அது தீமையும் செய்யும், பல விதத்தில் நன்மையும் செய்யும். ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சுன்னா தீமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நன்மை மட்டுமே செய்யும். ஆனால் வருமானம் கிடைக்காது. வெளி உலகத்தில் நீ 4 இடம் போனால் தான் 4 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம் என்ற ஆசையில் பாழாக்கின்னு இருக்கிறோம். அதை உள்முகமாக திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது. அதனால் யாரும் இதுக்கு வர முடியல. அதனால் அது உள்முகமாக போகணுன்னா 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும். யோகம் யாகம் அப்படின்றோம். யாகம்ன்றது என்னன்னா, ஒரு நெருப்பை கொளுத்தி, ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில அழிக்கிறது யாகம். அதே தீயை உள்ளே மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம். அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம். அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும், இல்லைன்னா சேராது. அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க, எந்த தொழில் ஒன்றா செய்யுங்க, எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க, தப்பே இல்லை. உலகத்துக்கு பணம் அவசியம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லையா? ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுங்க. பணத்தை விட, வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 24 மணி நேரங்குது, 2 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க, மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அப்போ தப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமாக போயிடும். மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து 3 சக்திகள் இயங்குது, பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல முப்பெரும் தேவிகள் நமக்கு இருக்காங்களா ஐயா? அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு. அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார். அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார். இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிறான். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னோ இல்லாத இருக்குதுன்னோ. சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கே தெரிவே, இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமும் தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிற இந்த முப்பெரும் தேவியும் 3 இடத்துல 3 கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும்போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான். நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன்னு பேர், துணி தச்சின்னா உனக்கு டெய்லர்னு பேர்,
கார்பெண்டர் வேலை செய்யணும்னா தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சிருக்கிறத தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு. அப்புறம் ஐயா, கண் மூக்கு காதுன்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி காற்று மட்டும் ஏன் நம்மளால் உணர முடியல? அது மட்டும் ஏன் மறைப்பொருளாக இருக்குது? மறைப்பொருளாக இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது மறைமுகமாக வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன என்ன இருக்கு ஐயா? நம்ம எல்லாமே கண்ணுக்கு தொடுறோம், காதுக்கு தொடுறோம். இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்கிறது மறைப்பொருளாக இருக்கும். கண் இருக்குதுன்னு சொல்கிறோம், காது இருக்குதுன்னு சொல்கிறோம். இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குது, எங்கே போகணுன்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்தில் என்ன பேசினா உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போகிறதில்லை. அவர் வீட்டுக்காட்டை சாத்திக்கின்னு இருந்தானோட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால் காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு, உஷாராக தப்பிச்சின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காரத்துக்கு கண் அவசியம். எதையாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இதானே மனுஷனுடைய வேலை. என்ன இல்லை, கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனால் இது எல்லாம் ஏங்கத்துக்கு காத்து வச்சுக்குது. அந்த காற்றையே மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. மறைப்பொருளாக இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டியே. அது மறைப்பொருளாக இருக்கிறதால தான் நீ உயிரோடு இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போகிறதில்லை. எல்லாருக்கும் இந்த உலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அந்த உலகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிற அந்த இரு உலகம் எங்கே இருக்கு ஐயா? இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குதும்மா. கடவுளும் இங்கே தாங்கிறாரு, சொத்து சுகமும் இங்கே தான் இருக்குது. இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும், வாடகை வீட்டில் தானேங்கிற. இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவேன் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் வாடகை கட்டலைன்னா வீட்டுக்கார காலி பண்ணிவிட்டு வெளியே போட்டுருவாங்க. அப்போ உனக்கு பொருள் வேணும், அங்கே நீ வாழணும். நான் அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் 100 வருஷம் வாழ மாட்டேன், 1000 வருஷம் வாழ மாட்டேன். கடவுள்கிட்ட வாழணும், அதுக்கு அருள் வேணும். அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. 2 உலகத்தில் மனிதன் வாழ்ந்துன்னுக்கிறான். மரணம்னு ஒன்று வருதில்லை, ஜனனம்னு ஒன்று வருதில்லை, 2 வருதில்லை. வாழ்க்கையும் மனிதனுக்கு 2 சுக்கம் இருக்குது. அதனால் இந்த வள்ளுவர் இங்கே நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும், உட்காந்துக்கின்னு ஊரா மூட்டு சோத்தில் துண்ணு உடம்பை வளர்க்காத, உன் உழைப்பில் வளு, அப்போ பொருள் வேணும் உனக்கு. அதனால் பொருள் தேடுனார். அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கின்னு வீணாக செத்து மடிஞ்சு போகாத, மண்ணா போடாத. அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு, அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார். அதனால் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல்கிறது. நீ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம். இது 2க்கும் நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த வைக்கப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிடா. வரதுக்கு முன்னே கடவுளை போட்டு. சரி, கடவுள் வந்து உட்காந்தா எப்படி இருக்குன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினார் நீடு வாழ்வார். ஒரு 5000 வருஷமாக எடுத்துப்பார், வரலாற்றப்பார். சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், தெருவாக பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்றைக்கும் பேசிங்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், யாரை பற்றியாவது உலகம் பேசுதா? ஏன்னா சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன் ஞானியாக வாழ்ந்தான். பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த இந்த லோகத்தில் அவனுடைய பேர் மறையறதில்லை. ஆனால் பற்றோடு வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லேயே மரியாதை இருக்காது. அதனால தான் சொன்னான், பற்றற்று வாழுங்க. வாழ்க்கை வாழணும், ஆனால் அது இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்வேன்னு வாழாத அப்படின்ட்டான். அதனால் இறைவனை தேடணும்னா கண்டிப்பாக அருள் வேணும், உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருள் வேணும். இப்போ இங்கேருந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனோன்னாக்கா 10 ரூபா பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்ன பஸ்ஸுக்கார துட்டு இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏற்றுவேன்னா 10 ரூபா வேணும். அப்போ பொருள் வேணும். அதனால் 2மே அவசியம். கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா? பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா? கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும். ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது. ஆண்களுடைய பலவீனம் அது. ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அவன் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழ்வே போயிடும். ஆனால் இவளுக்கு கணவன் போட்டால் கணவன் தான் போயிடும், வருமானம் தான் போயிடும். ஆனால் இவன் எந்த வேலையாவது செய்து இவளை காப்பாற்றிப்பா, அவனால் அது முடியாது. ஆனால் அவன் சூரியன் மாதிரி இருக்கிறான் உலகத்தில்.
பெண் சந்திரன் மாதிரி இருக்கிறா, இலகிய மனசு தான். ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு, ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் அவன் போகிற இடம்லாம் கெட்ட பேர் எடுத்துப்பான். பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை கத்தால எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மருமகளை உதகதை கொடுக்காத, அப்படி நைஸாக பேசி உன்ன மாதிரி மரும உலகத்திலே இல்லைன்னு நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு 4 கறி எடுத்து வச்சு கொடுத்துருவான். மதுரை சோமசுந்தர சாமி, எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் சாமி? எந்த நிலையிலையும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை பாடிட்டு சொன்னால் எப்படி இருக்கணும்னு எவ்வளோ முன்னாடி சொல்லிக்கிறாங்க. நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல, வழி நாமல்ல நாமும் அரணுடைமை. ஆம் எனின் எத்தணுவில் நின்றும் இறைப்பணியார்க்கு இல்லை வினை முற்செய் வினையும் தருவார் முன். என்ன சொல்ல வராங்கன்னா, நாமல்ல இந்திரியம், நான் யாருன்னு கேட்டால் இந்த கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு நமக்கு அறிவு தரக்கூடிய இந்த கருவிகள் எல்லாம் நானான்னு கேட்டால் நான் இல்லைப்பா. அப்புறம் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் எனக்குன்னு ஒரு வழி சொல்லக்கூடிய மனம்னு ஒன்று இருக்குது, அது நீயா அப்படின்னா அதுவும் நான் அல்ல. ஏன் இதெல்லாம் நீ இல்லைன்ற? இது தானே சாட்சியாக இருக்குது, இது தானே உன்னுடைய அடையாளம். இதை எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ? நான் தான் உன்னை பார்க்குறேன்னு, அப்புறம் எப்படி நீ இல்லைன்னா போவேன்னா? இது எதுவும் நான் அல்ல. ஏன்னா நான் யாருன்னா நான் அரணுடைய அடிமை. அரண்னா யாரு? சிவனுடைய அடிமை. சிவனுடைய அடிமை அப்படின்னு யாருக்காவது நினைப்பு வந்தால், யாருக்காவது அந்த உணர்வு வந்தால், யாருக்காவது அந்த அறிவு வந்தால் என்ன ஆகும்? இறைவன் எந்த உடம்பை கொடுத்தாலும் அந்த உடம்பை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு அதே இறைவன் குருநாதராக வந்து அவரோட வேலையை அவர் பார்ப்பார். யாருக்கு? நானும் உன்னுடைய அடிமைன்னு யாரெல்லாம் சாஷ்டாங்கமாக பணிஞ்சிட்டாங்களோ அவங்கள இந்த பிறவியில் முடிக்க முடியாமல் போய் வேறு எந்த பிறவியாவது கிடைச்சி மனுஷன் உடம்பே கிடைக்காம வேறு எந்த உடம்பாவது கிடைச்சாலும் கூட அந்த உடம்பை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு இறைவன் குருவாக வந்து நிற்பார். இப்போ கேள்வி என்ன? உங்கள் கேள்வி யாருக்கு இருக்கும் சொன்னால், நானும் உன்னுடைய அடிமைன்னு யார் நினச்சி வாழ்கிறாங்களோ, யார் அந்த உண்மையை புரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நிலையிலையும் தெய்வத்தோட துணை இருக்கும். முதல்ல என்ன நான் சரணாகதி பண்ணணும். யாரால சரணாகதி பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு அது சாத்தியம்? சரணாகதி பண்ணால் என்ன ஆகும்? சரணாகதி ஆகலைன்னா என்ன ஆகும்? ஒரு மனுஷன் யோகம் பண்ணுறாரு, ஒரு சராசரி மனுஷன் இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்குதுன்னு வாழ்ந்துகிட்டே இருக்காரு. இடையில ஏதோ ஒரு ஞானம் வந்து இந்த வாழ்க்கைன்றது நிரந்தரமானது இல்லை, இது நம்மளை பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிடும், வேற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு யார் மூலமாவது கேட்டோ இல்லை உள்ளார உணர்ந்தோ ஒரு அறிவு வருது. அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க, ஒரு யோகம் பண்ணுறாங்க. அந்த யோகத்தோட விளைவாக அவங்களுக்கு ஞானம் ஊற்றெடுக்குது. அந்த ஞானம் ஊற்றெடுத்து அது மட்டும் போதுமானா? அது மட்டும் போதாதுப்பா. அந்த ஞானத்தை யார் கொடுத்தானோ அவன்கிட்டயே அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துடணும். ஞானம் அடைஞ்சவங்களால் அது பண்ண முடியுமா? பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. வள்ளலார் 5 திருமுறை எழுதினார். ஞானம் இல்லாமல் அதை எழுதியிருக்க முடியுமா? ஞானம் உள்ளதுனால தான் அவரால் 5 திருமுறை எழுதினார். ஆனால் 6ஆம் திருமுறை எழுதிட்டு அதே வள்ளலார் சொல்கிறாரு, இந்த ஒரு திருமுறை மட்டும் 6ஆம் திருமுறை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுங்க, மற்ற 5 திருமுறையும் கொளுத்திருங்கப்பா அப்படின்றார். கொளுத்திருங்கப்பான்றார். காரணம் என்ன? 5 திருமுறையும் தெய்வம் பல பல வடிவத்தில் அவர் பாடுறாரு. 6ஆம் திருமுறையில் வடிவம் இல்லாத ஏக இறைவனை பாடுறாரு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை பிடிக்கணும்னா உருவ வழிபாட்டிலேருந்து பல வடிவ வழிபாட்டிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க, சிறு தெய்வ வழிபாட்டிலேருந்து வெளியே வாங்க. ஒரே இறைவன் தான், அந்த ஒரே இறைவன் தான் இந்த அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி உள்ளுக்குள்ள இந்த ஊன் உடம்புக்குள்ள ஒளி விட்டு பிரகாசிக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ள இறைவன் இந்த உயிர் தங்கி நின்று இந்த உடலை இயக்கின்னு இருக்குது. இந்த உடலை இயங்கிறதுக்கு காரணமே உள்ளுக்குள்ள ஒரு அணையாத ஜோதி ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குதுப்பா.
அந்த அணையாத ஜோதி அணையறதுக்கு முன்னாடி ஏற்றி வச்சு இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிட்டான், இதை நீ அணையாமல் பார்த்துக்குப்பா அப்படின்னுட்டான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு அது விடும்? இந்த ஊன் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த விளக்கானது எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த ஊன் உடம்பு சரிய ஜோதியோட பிரகாசம் குறைஞ்சி ஒரு நாள் அந்த விளக்கு அணையும். அந்த நாள் மட்டும்தான் நம்மளுடைய முடிவான மரணம். ஆனால் ஐயான்ற மாதிரியான ஞானிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இறைவன் ஏற்றி வச்ச விளக்க அணையாமல் திரும்பவும் இறைவன்கிட்டயே கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை சொல்கிறேன். அந்த வழி என்னது? உன்னுடைய மூச்சில் மரணம் அடைஞ்சவங்களுடைய உடம்பை நீங்கள் தொட்டு பார்த்தீங்களா? யாராவது தொட்டு பார்த்துக்கிறீங்களா? பல பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், நிறைய பேருக்கு கிடச்சிருக்குமா தெரியாது. ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உடம்புல சூடு எது இருக்காதுன்னா சூடு குறைஞ்சிட்டு இருக்கும். இவங்க இயல்பான மனுஷனாக இல்லை, உயிர் இல்லைன்றதுக்கு அறிகுறியே முதல்ல நாடி அடங்கிடும். நாடி அடங்கின அடுத்த நொடி படிப்படியாக அந்த உடம்புல இருந்து உஷ்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு சமயத்தில் சில்லுன்னு ஆகிடும். அப்போது அந்த உரப்பு தான் எனக்குள்ள உயிரை தக்க வச்சிருந்ததுக்கு காரணம். அப்போது இவ்வளோ நாள் காப்பாற்றிருந்த அந்த உரப்பு, அந்த வெளிச்சம், அந்த நெருப்பு திடீர்னு அணையிறதுக்கான காரணம் என்ன? வரும்போது ஏற்றி வச்சாலும் போகும்போது எரியாமல் ஏன் போகணும்? அப்படின்றதுக்காக தான் மகான்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இறைவன் ஏற்றி வச்ச விளக்குப்பா இது, இதை நீ அணையாமல் பார்த்துக்கோ, அதுக்கான வழிமுறையை நான் உனக்கு சொல்கிறேன்றது தான் இந்த யோகம். இந்த யோகம்ன்றது அது அணையத்துக்கான காரணமே அதோட சக்தி இந்த புலன்கள் வழியாக பல வழியில் சென்று ஒரு நாள் அழிஞ்சு வீணாக போகுதுப்பா. ஆனால் யோகம் என்ற ஒன்றை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் பல வழியில் தறிகட்டு போகக்கூடிய இந்த மனசு அதன் மூலயமா இந்த சக்தி விரயமாவதெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளுக்குள்ளே தக்க வைக்குது. இது தக்க வச்சா என்னப்பா ஆகும்? உனக்குள்ள உரம் ஏறும். இந்த உடம்பை வெளிப்படையாக பார்க்கும்போது தளர்ந்து போன மாதிரி தெரியும், காற்றுல பறக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த உயிரானது உரம் ஏறி யார் உன்னை படைச்சானோ அதை காட்டி கொடுத்துட்டு அப்புறம்தான் அந்த உடம்பு அதோட ஓட்டத்தை நிற்கும். அதுக்கு பேர் என்னது? சமாதி. எந்த உயிர் தனக்குள்ளே இருக்குதுன்னு தெரியாமல் மனுஷன் செத்து போகிறானோ அந்த உயிரை அவன் பார்த்துட்டான்னு சொன்னால் அவன் இறைவனுக்கு சமமாக உலகத்தால் மதிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு மகானும் நம்மளுடைய ஐயா முதற்கொண்டு இந்த உலகத்துக்கு போதிக்க வந்திருக்காங்க. அப்போது யாருக்கெல்லாம் இறைவன் கூடவே வருவான்னு சொன்னால், யாருக்கெல்லாம் இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு யாருக்கெல்லாம் நினைப்பு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் வருவான். கோயில் கோயிலாக போய்கின்னு மலைமலையாக போய்கின்னு அங்கே தெய்வம் இருக்குது இங்கே தெய்வம் இருக்குது போனால் தெய்வம் எப்பவும் வெளியே தான் நிற்கும், ஒரு நாளும் என்னை காப்பாற்ற வராது. அப்போ என்னையும் காப்பாற்றணும், நான் கும்பிட்ற தெய்வம் என்னையும் காப்பாற்றணும்னா வெளியே வச்சு அந்த தெய்வத்தை பார்க்காதீங்க. உங்கள் மனசை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மனசுக்குள்ளே இந்த தெய்வத்தை கொண்டு போய் உள்ளே உட்கார வைங்க. அந்த தெய்வம் எப்போவும் உங்களுக்கு துணையாக நின்று உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? அதுதான் சந்தோஷம். இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எப்பவுமே ஒரு நடுநிலையோட இருக்க கற்றுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், நடுநிலைன்னா என்ன சாமி? அது அவங்க நீங்கள் தான் சொல்லுங்க சாமி. இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை. அடிவிடும், அடக்கூடாது. பாம்பு வந்து கடிக்கையில் பாடுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு வருமா? பாம்பு வந்து கடிச்சிருச்சு, நீ துடிக்காத இருப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க முடியுமா? அனுபவிக்கிறது தான் அதோட வேதனை தெரியும். புரியுதுங்களா? அப்போது இது சராசரி மனுஷனுக்கு ஓகேப்பா, மற்றவங்களுக்கு பொருந்தமானா ஞானத்தை தேடி போகிறவங்களால மட்டும்தான் நடுநிலையில் இருந்து அந்த வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு சராசரி மனுஷனால் அந்த மாதிரி நடுநிலையில் இருக்கவே முடியாது. ஒரு நாள் சிரிப்பாங்க, ஒரு நாள் அழுவாங்க, ஒரு நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிப்பாங்க. இதுதான் சராசரி மனுஷனோட வேலை. அப்போ நடுநிலையில் இருக்கணும்னா உன் மூச்சும் நடுநிலையில் ஓடணும். என்னோட மூச்சு என்ன பண்ணுது? 2 சங்கை வச்சு ஊதிங்குது. புரியுதா? இது 2 சங்கு, இந்த 2 சங்கில் ஓடுற வரைக்கும் என்னுடைய மனசு ஒரு நிலையாக நிற்காது. அதுக்கு நடுநிலைமைனா என்னன்னே தெரியாது.
அப்போ என் மனசு எது வந்தாலும் கலங்காமல் நடுநிலையில் இருக்கணும்னா இந்த மூச்சானது நடுநிலையில் நிற்கணும். அதுக்கு பேர் என்னது? சங்கி 2 தாரை 1 சன்னல் பின்னலால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல். யார் கூட வாழலான்றாரு? யார் உன்னை படைச்சானோ பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. யாரை படைச்சா? இந்த 2 சங்கையும் ஊததை நிறுத்திட்டு தாரைன்ற அந்த சுழுமுனை அந்த வழியாக நீ ஊதுனன்னு சொன்னால் உன் மனம் தடுமாறாமல் நடுநிலையில் நிற்கும். அது இன்பத்துக்கும் குதிக்காது, துன்பம் வந்தாலும் வீழ்ந்து அழாது. ஐயாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்ப துன்பங்கள் வந்து அலமாரி அடித்து அடித்து வந்திருக்குது. ஆனால் அவர் எங்கேயும் ஆடினதும் கிடையாது, வருத்தப்பட்டதும் கிடையாது. அவர் குடியிருக்கிற வீடு, வேலைக்கு போனார். காலையில் வேலைக்கு போகும்போது எல்லா பொருளும் இருந்தது. மதியம் 12 மணிக்கு வராரு, ஒரு பொருளும் இல்லை. வீடு இருந்தது போய் இப்போ அது குட்டி சுவராக போய் நிற்குது. வெறும் செவர் மட்டும்தான் நிற்குது. அங்கே வீடு இல்லை, வாசல் இல்லை, போட்டுக்க துணிமணி இல்லை, எந்த அடையாளம் இல்லாமல் எல்லாம் கரிமேடாக நிற்குது. வராரு நேராக அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு வேலையிலேருந்து வராரு. வேலையிலேருந்து வந்தவொடனே பார்க்குறாரு, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சராசரி மனுஷன் எப்படி யோசிப்பாங்க? காலையில் நல்லா இருந்ததுப்பா, வீடு வீடாக இருந்தது, எல்லா பொருளும் இருந்தது. மதியம் வந்து பார்த்தா கரிமேடாகுது. அந்த மனம் எவ்வளோ பதப்பதிக்கணும்? பதப்பதிக்கணும் இல்லையா? எந்த பதப்பதிப்பும் அங்கே இல்லை. அங்கேயே வந்து என்ன பண்ணார்? இப்போ ஆசிரமத்தில் என்ன பண்ணார்? பா சாப்பிட்டியாப்பா, வீடு எரிஞ்சு போயிது, எல்லாரும் அழுதுனுங்கிறாங்க. அங்கே வந்தேன்ப்பா, வாங்க முதல்ல போய் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாரும் துணிமணி இல்லாமல் நிற்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு நேராக ஹோட்டலுக்கு போய் முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. பெரிய விஷயம் சார், இதெல்லாம் பெரிய விஷயம். ஐயாவோட வாழ்க்கை பெரிய வரலாறு. அவர் போதிக்க வரல, தன்னோட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டியிருக்கார். என்னோட வாழ்க்கை தான் உனக்கு உதாரணம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் நடக்காதது கற்பனையில் முடியாததெல்லாம் பேச வந்த ஆள் அல்ல. யாரு? நம்ம குருநாதர். என்னோட வாழ்க்கை தான்டா உனக்கு பாடம். நீ எதையுமே பார்க்க வேணாம், எதையும் படிக்க வேணாம், என்னோட வாழ்க்கையை நீ பாரு. நீ எப்படின்ற உன் வாழ்க்கை எப்படி அமைஞ்சன்றத என்னோட வாழ்க்கையை உனக்கு தீர்மானிச்சு கொடுப்போம். அப்போ நடுநிலையில் யாரால் இருக்க முடியும்? இறைவனே கதின்னு யாரா இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் நடுநிலையில் இருக்க முடியும். மனுஷனே கதி, சொந்த பந்தமே கதி, சொத்து சுகமே கதின்னா இது எப்போ வேணாலும் வந்து ஒன்று சேரும், எப்போ வேணாலும் வந்து பிரிஞ்சு போகும். அப்போ இதை நம்பி இருந்தால் ஒன்றா சேரும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு கல்யாணம் எல்லாரும் ஒன்று சேருவாங்க, சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது வேதனையாக இருக்குது. அப்போது சொந்த பந்தத்தால் சொத்து சுகத்தால் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வரும் போகும். அங்கே நடுநிலை நிற்க முடியாது. ஆனால் இறைவனை ஒரு மனுஷன் ஒரு ஆன்மா பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இறைவனே பாதம் நிற்பாங்க, ஒரே நிலையாக நிற்பாங்க. அவங்களால மட்டும்தான் சாத்தியம். அப்போ நாம் கூட எப்படி இருக்கணும்? நடுநிலையோட. இன்பம் வரும்போது ஓன்னு அழணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. துன்பம் வரும்போது சிரிக்கணும். இது முந்துறதுக்காண்டி நான் சொல்லலை சாமி, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ இன்பம்லாம் வந்தால் 10 கிலோமீட்டர் ஓடி போயிடுது. எப்போ என்ன இழுக்கும்? ஏன் இதை மாற்றி சொல்கிறேன்னா, ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துடும். இந்த பணக்காரங்கிட்ட ஒரு புத்தி ஒன்று இருக்குது, ஏழைக்கு ஒரு புத்தி இருக்குது. ஏழை கஷ்டப்படுறாங்க. அப்போ கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வார்த்தை வரும் அப்பப்போ, என்னை ஏன் இறைவன் இப்படி படைச்சிட்டான், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் இப்படி ஒரு நினைப்பு இருக்கும். எல்லாரும் இறைவனை திட்டுவாங்க. இது சராசரியாக நடக்கிற விஷயங்கள். அப்போ பணக்காரன் என்னைக்காவது இந்த செல்வ செழிப்போடு நான் வாழறேன்னு, இதுக்கு காரணம் நான் இல்லை, இதை கொடுத்தது இறைவன். அப்போ அவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு எந்த பணக்காரனாவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்பாங்க? ஒரு பணக்காரன் கூட இந்த உலகத்தில் நன்றி சொன்னதே கிடையாது. நன்றி சொல்கிறாங்களோ இல்லையா, இறைவன் தான் கொடுத்தான்ற அந்த நினப்பு கூட இல்லை. அப்போது இன்பம் வந்தா செல்வம் வந்தா யாரை மறக்கடிக்குது? படைச்சவனை மறக்கடிச்சிருது. அப்போ துன்பம் வந்தா சோதனை வந்தா யாரை ஞாபகப்படுத்துது? இறைவனை ஞாபகப்படுத்துது. அப்போது நம்மளை மறக்கடிக்கக்கூடியது வேணுமா, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய துன்பம் வேணுமா? வரக்கூடிய துன்பம் எல்லாம் நம்மளை செதுக்குது.
வரக்கூடிய துன்பமெல்லாம் நம்மளை உரசி பார்க்குது. ஒரு தங்கம் மாரடிகளில் போய் வைக்கிறான், ஐயா இது தங்கம், தங்கம்னு சொல்லி கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, நீ சொன்னது தங்கம் தான்ப்பா, நான் உரசி பார்த்து தான் அது தங்கமா இல்லையான்னு தேய்ச்சி பார்ப்பேன் அப்படின்னு தங்கமாக கொடுத்தா கூட, 916 கொடுத்தா கூட, ஆல்மார்க் போட்டு கொடுத்தா கூட அவர் உரசி பார்த்து தான் பண்ணுவார். ஏன்னா தங்கத்துக்கு உரசி தான் பார்ப்பாங்க. இதே ஒரு தகரம், ஒரு இரும்பு, காயிலாங்கல்ல போகிறேன், அப்பா இந்த இரும்பு எவ்வளோ போட்டுக்கிறேன், உரசி பார்ப்பான். இப்போ ஏன் உரசி பார்க்க மாட்டான், அது இரும்பா அப்படின்னு உரசி பார்க்கணும்ல, உரசியே பார்க்க மாட்டான். தகுதி வந்தால் உன்னை இறைவன் சோதிப்பான். உன்னோட அந்த சோதனை மூலிமா உன்னுடைய தரத்தை இறைவன் உயர்த்துறான். நீ அடி வாங்குறிய, அடறியா, நிற்கிறியா, ஓடுறியான்னு இறைவன் இப்போ நம்மளை உரசி பார்க்குறான். அப்போது துன்பம் படக்கூடியவங்களாம் என்ன நினைக்கணும், நான் தங்கமாக மாறினுக்கிறேன், அதனால இறைவன் என்ன சோதித்து பார்க்குறான். நான் தகரமாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இதுலேருந்து என்ன எந்த சோதனையும் இல்லை. என்னை ஒரு மாடு மாதிரி விட்டுட்டான், இது இருந்தா என்ன போனா என்னன்னு என்னை உரசி பார்க்காம விட்டுட்டான். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி தகரத்துலேருந்து இப்போ தங்கமாக மாறுறேன். இப்போ இந்த தங்கம் சுத்தமாக இருக்குதான்னு அப்பப்போ வந்து உரசி பார்க்குறான். அதோட விளைவு தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அப்போ நான் என்ன அர்த்தம், இறைவன் அவனுடைய திருப்பார்வை அருட்பார்வை இப்போ நம்ம மேலே விழுந்துடுச்சு. இதை புரிஞ்சுக்கணும். துன்பமும் எல்லாம் சும்மா வராது. எத்தனையோ மகன்கள் சாப்பிட வழி இல்லாமல் போனது காரணம் இறைவன் நெருங்கினதுனால தான். இறைவன் நெருங்காமல் அவன் தூரமே இருந்தான்னா எந்த மகானும் துன்பப்படாமலே போய் சேர்ந்துட்டுருப்பாங்க. கடைசி நொடி வரைக்கும் வேதனையில் தான் இருந்தாங்க. யாருக்காக, இறைவனை பிடித்தால் அவனுக்கு துன்பம் தொடர்கதை. அப்போது இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் ஒரே ஒரு பொருள் தான் காரணம். யாரை போய் பிடிச்சதுனால இந்த வினையெல்லாம் வந்தது, இறைவனை பிடிச்சதுனால இப்போ நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் பரவாயில்லை. நாரதர் வந்தார், ஒரு காட்டு வழியாக பயணம் பண்ணுறாரு. அங்கே ஒருத்தர் தவம் பண்ணினுக்கிறார். தவனை எவ்வளோ காலம் பண்ணுறாருன்னே தெரில. அவர் தவம் பண்ணிக்கிற அந்த உடம்பை சுற்றி புத்து கட்டிட்டு இருக்குது. நாரதர் பார்க்குற அந்த வழியாக போகிறாரு. அப்போ தவம் பண்ணியிருந்தவர் அந்த தவத்தை கழிச்சிட்டு நாரதரை பார்த்து, நாரதா நீ எங்கேருந்து வர, நான் வைகுண்டத்துலேருந்து வரேன்பா. சரி இன்னொரு முறை நீ வைகுண்டத்துக்கு போகும்போது நான் இவ்வளோ தவம் பண்ணின்னுக்கிறேன்னு எனக்கு எப்போ முக்தி தருவேன்னு பெருமாள்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு. சரிப்பா நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நாரதர் போகிறாரு. அப்படியே கடந்து போகிறாரு, ஊருக்குள்ளே வராரு. இப்போ ஊருக்குள்ளே ஒருத்தன் சந்தோஷமாக கூத்தாடி கிடறான். நாரதரை பார்த்துன்னு கேட்குறான், நாரதரே இன்னும் எனக்கு எத்தனை பிறவி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. யோ அந்த புளிய மரத்தை பாரு, அதில் எவ்வளோ இலகுது, கோடிக்கணக்கில் இருக்குமே, அவ்வளோ பிறவி உனக்கு இருக்குது. ஓ அவ்வளோ பிறவி தான் இருக்குதான்னு அவன் சந்தோஷமாக போகிறான், ஆடினே இருக்கிறான். திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பெருமாளெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நாரதர் வராரு. அதே புத்தில் அவன் தவறு பண்ணிக்கிறாரு. இப்போ எப்போ கேட்டியாப்பா, கேட்டம்பா, இன்னும் எத்தனை பிறவினார், 4 பிறவி இருக்குதுன்னாரு. ஐயோ 4 பிறவியா அப்படின்னு அவர் போனதுனால அவருக்கு திரும்ப பிறவி கொடுக்குறான் இறைவன். ஆனால் உனக்கு 1000 பிறவி இருக்குதுறான்னு சொன்னால் அதை பற்றியே கவலைப்படாமல் என்ன இறைவன் பார்க்குறானே, இவ்வளோ பிறவிக்கு அப்புறம் இறைவனை அணைப்பானேன்னு அந்த நினப்பில் இருந்ததுனால அவனுக்கு பிறவியே இல்லாமல் இறைவன் பண்ணுறான். அப்போது துன்பம் வரும்போது என்னை இறைவன் நெருங்கிட்டான், இன்னொரு பிறவி இல்லை, இருந்த மிச்சம் சொச்சம் எல்லாத்தையும் இந்த பிறவிலேயே கொடுத்துட்டு உனக்கு பிறவியே இல்லாமல் ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்க போகிறான். நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய நிலை இல்லைன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை அந்த சந்தோஷம் நினைக்கும் போது எப்பா நீ எவ்வளோ வேணா அடி, எவ்வளோ வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும். இன்னொரு தாய் வயிற்றில் நான் பிறக்காமல் இருக்கணும்னா எனக்கு எவ்வளோ துன்பத்தை ஒன்றா கொடு, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் துணிஞ்சு நின்று இந்த பாடங்கள் ஐயா கொடுத்த பாடங்கள் பண்ணுறீங்களோ அவங்க ஞானத்தை தேடி போக வேணாம், உங்களை தேடி ஞானம் வந்துடும்.